ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. குட்டி போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தோசை மாவு போண்டா செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2-3 டேஸ் ஆனதாக இருந்தாலும் புளிப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு போண்டா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. 2 கரண்டி தோசை மாவு எடுத்தேன். 1 கரண்டி மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. நம்மளோட போண்டா ரோஸ்ட்டாக வர்றதுக்காக ரவை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தோசை மாவில் உப்பு இருந்தால் இப்போ நம்ம சேர்த்துற அடிஷ்னலுக்காக மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா நம்மளோட போண்டா ஒயிட்டாக இருக்கும். நான் சிகப்பு மிளகாய் சேர்க்குறதுனால கொஞ்சம் ரெட் கலரில் நம்மளோட போண்டா வருங்க. 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்திக்கலாங்க. பொரிக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட காஞ்ச கொத்தமல்லி கருவேப்பிலை தான் இருக்குங்க, அதை நான் சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. குட்டி குட்டியாக எடுத்து போட்டுடலாங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம குட்டி குட்டியாக போண்டா போட்டு எடுத்துடலாங்க. குட்டி குட்டியாக போண்டா போடலாங்க. பெருசாக வேணுன்னா பெருசாக கூட போட்டுக்கலாங்க. நம்ம சின்னதாக போட்டாலே அது பெருசாக ஆகிடுங்க. ஏன்னா மைதா சேர்த்துருக்கிறதுனால சின்ன போண்டா போட்டாலே அது பெருசாகிடுங்க. பார்த்திங்களா, நம்ம போட்ட சைஸுக்கு டபுள் சைஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பேனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நிறையா போட்டோம்னா திருப்பி விட முடியாது இல்லைங்களா. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி விடலாம். பாருங்கள், நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட போண்டா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை மாவு மைதா மாவு இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு சாஸு எது பிடிக்குதோ நீங்கள் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாங்க. ரோஸ்ட்டாக நல்லா செம்மையாக வந்திருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி போண்டா ரெசிப்பிங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.